முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களில் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பெருந்திரளான பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் உணவாக்கல் மேடு பகுதியில் உள்ள மதுரை வீரன் திருக்கோயிலில் அரவக்குறிச்சி தொகுதி சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றன. இதில் திரளான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் திருக்காட்டுத்துறை மாதேஸ்வரர் மாதேஸ்வரி திருக்கோயில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். மதுரையில் அமைந்துள்ள இம்மையில் நன்மை தரும் பெருமாள் திருக்கோயிலில் நெய் தீபங்கள் ஏற்றி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் திரளான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு 29வது வட்ட கழகம் சார்பில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள வினை தீர்த்த விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 108 தேங்காய்களை உடைத்து சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் மானாம்பூ சாவடியில் அமைந்துள்ள புனித தேற்றறிவாளன் ஆலயத்தில் பாபநாசம் ஒன்றிய கழகம் சார்பில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு திருப்பலி வழிபாடு நடைபெற்றது. ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் நன்னிலம் ஒன்றியம் கொல்லாபுரம் பகுதியில் உள்ள ஆனந்தவல்லி சமேத அர்ச்சனேஸ்வரர் திருக்கோயிலில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் முதலான பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. பின்னர் அன்னதானம் வழங்கப்பட்டது.